கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 19:25, மேத்யூ 19:25. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இப்போ இந்த சீஷர்களுக்கு வந்துச்சு பாருங்க, அவங்களால தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி. அதுதான் சொல்லணும் இந்த வார்த்தை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட இதை கேட்ட உடனே அவர்களுடைய உலக பிரகாரமான பார்வை, ஏன்னா அவங்க எப்போவுமே என்ன யோசித்தாங்க, யூதர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஏன்னா நீ கர்த்தர் உங்களை உலக பிரகாரம் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்த உடனே ஆண்டவர் சொன்ன உடனே எழுந்திரிச்சு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே என்ன, அப்போ யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இது ஒரு உண்மையாக அவங்க இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையினுடைய முழுமையை அவங்க அறிஞ்சு கொண்டாங்க. இப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஒரு மனுஷனாலே உள்ளுக்குள்ளே பெற முடியாதுன்னா அப்போ யார் போக முடியும்? இப்போ அவங்களுடைய கேள்வி எதை காட்டுது? ஒரு மனிதனுடைய உதவியற்ற தன்மையை காட்டுதா? ஒரு மனிதனுடைய என்னதான் ஒரு மத சம்பிரதாயம், மத சடங்காச்சாரம், மதத்தை பின்பற்றி மதத்தினுடைய எல்லா முயற்சியுமே அது என்ன பண்ண முடியாது? நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அப்போ ஒரு மனித முயற்சியினால, மனிதனுடைய பலத்தினால ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு நம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே இல்லை, நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அப்போ இங்கே இந்த சீஷர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு கேட்கக்கூடிய கேள்வி என்ன? என்ன வழி? எங்களால் எப்படி நாங்கள் எங்களை ரட்சிக்கப்பட முடியும்? ரோமர் 3வது அதிகாரம் 9-10 சொல்லும்போது, ஒருவனும் நீதிமானாகிலும் இல்லை, ஒருத்தருமே நீதிமானாகிலும் இல்லையே, தேவனை தேடுவாரும் ஒருத்தருமே இல்லையே. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? நம்ம பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம். அப்போ என்ன ஒரு இந்த சீஷருடைய ஒரு மறுமொழி, அவங்களுடைய அதிர்ச்சி எதை காட்டுது? எவ்வளவு தூரம் இவங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதில் இருந்தாங்க. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது முழுவதுமே ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கேள்வி என்ன காட்டுதுன்னா, நாங்கள் எப்படி தேவனுடைய கிருபையை பெற முடியும், நாங்கள் எப்படி தேவனுடைய வாழ முடியும் என்று சொல்லக்கூடியதா? ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, அவங்க நடைமுறையில் அவங்க கற்றுக்கொண்டது, அவங்க கேட்டது எல்லாமே அதற்கு எதிர்மாறானது, இல்லை அவர்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஒருத்தருக்கு நல்லா ஒரு வேலை பார்த்து ஒரு வீடு கட்டி அவர் கல்யாணமாகி 2 பிள்ளைங்க வச்சு அவருக்கு ஒரு காரு அவருக்கு வசதியாக இருந்தார்னா என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, இல்லை ஒருத்தவங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சபையிலையும் பாருங்கள், ஒரு சபையில் நிறையா கூட்டம் வருது, நிறையா பேர் வர்றாங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம்? ஐயோ, கர்த்தர் அவங்கள ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அந்த சபை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட சபை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளே நிறைய பேர் பார்த்தீங்களா, உலக பிரகாரமான காரியங்களை வச்சு, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வச்சு அது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒப்புதல், காட்ஸ் அப்ரூவல் நம்ம எடுத்துக்கிறோமா? இதைத்தான் இந்த சீஷர்கள் நினைச்சாங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இல்லவே இல்லை. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பு என்பது மனித முயற்சியினால் கிடையவே கிடையாது. நம்ம யாரும் நம்மளை ரட்சிக்க முடியவே முடியாது. கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குமே ஒழிய வேற எதுவுமே நமக்கு கொடுக்காது. அப்போ என்னன்னா, நீங்கள் உண்மையாக கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்கும்போது கர்த்தர் ஒரு ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய பணம், உங்களுடைய ஆஸ்தி, இல்லை உங்களுடைய முயற்சி, இது எதுவுமே உங்களை
ரட்சிக்காது. ஏன்னா இன்றைக்கு நம்மள அநேகர் நினைக்கக்கூடியது என்ன, மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு சீஷர்கள் நினைச்சாங்க. அது இல்லை அப்படிங்கிறத தேவன் இங்கே அழகாக நேர்த்தியாக அதை சீர்திருத்தி சரி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்வீங்களா? ரட்சிப்பு என்பது மனித முயற்சியினால இல்லை என்பதை புரிந்து நாம் கர்த்தரை சார்ந்து வாழ ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ இன்றைக்கும் இந்த நாள்களில் நாங்களும் அநேக நேரங்களில் அநேகர் இப்படி நினைக்கிறாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று. அது இல்லை என்பதை சீஷர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க, எங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. அதை கேட்டு ரட்சிப்பு எங்களால் அல்ல என்பதை உணர்ந்து உம்முடைய கிருபையை நாடி நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.